ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், பாபாவும் நானும். அனைவருக்கும் நமஸ்காரம். ஆக்சுவலி ரொம்ப நாளாக எடுத்து பதிவெல்லாம் போட்டு நீங்களாம் கேட்டிருப்பீங்க, என்னம்மா ஆளையே காணோம், எங்கம்மா போனேன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யாகம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும், சங்காபிஷேகம் போயின்னு இருக்கு, வஸ்திரதானம் போயின்னு இருக்கு, அதோடைய கோரிக்கைகள் நிறைய போயின்னு இருக்கு, நிறைய டிவோட்டிஸ்க்கு உடம்பு சரியில்லை, அவளுக்காக பிரார்த்தனைகள், இப்படி எல்லாமே வரிசையாக போயின்னு இருக்கு. இதுல முக்கியமா யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள்ல வந்து ரமாஜ் சாய் கூப்பிட்டுருந்தா என்ன. நான் விளக்கேத்தின்னு இருக்கேன் சாயி, டக்குன்னு எனக்கு ஒரு உணர்வு வந்தது. உடனே நான் உங்களுக்கு தான் அடிச்சேன் அப்படின்னா, என்ன சாயி அப்படின்னு. நீங்க பாருங்கோ, இந்த கார்த்திகை மாசத்துல சுதர்சன யாகம் அங்க நடத்துறாள் இல்லையா? இங்க சங்காபிஷேகம் நடத்துறாள். விஷ்ணு மகாவிஷ்ணுவோட கையில என்ன சாய் இருக்குன்னா, சங்கு சக்கரம் இருக்கு அப்படின்னு. யோசிச்சு பாருங்கோ, இங்க சிவனா இருந்து சங்கால அபிஷேகம் வாங்கிக்கிறார் சுவாமி. பாபாவோட கோயில்ல மகாவிஷ்ணுவா இருந்து சுதர்சன யாகத்தை நடத்த வைக்கிறார் அவர். என்ன மாதிரி அற்புதமா அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கார் பார்த்தேளா? இது ரெண்டும் இணைஞ்சாதான் இதற்கான முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அப்படின்னா. ஆமால அப்படின்னு தோணிது. சத்தியமா அந்த டைம்ல எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போயிடுதவா சொல்லும்போது. சங்கு சக்கரம் எல்லாருக்கும் தெரியும் மகாவிஷ்ணுவோடது. இந்த கோணத்துல யாருமே சிந்திக்க வாய்ப்பில்லை. அவ விளக்கேத்த போகும்போது அவளுக்கு உள்ளுணர்வு உணர்த்தி எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லலாம். உண்மையிலேயே நான் சொல்றேன், சத்தியமா பாபாவோட பிளானே வேற லெவல். உண்மையிலேயே அப்படிதான் எனக்கு சொல்ல தோணுறது. ரொம்ப அழகா யாகம் நடந்தது. நிறைய பேருக்கு பரிபூர்ண சந்தோஷம். நிறைய பேரோட கோரிக்கைகள் வச்சிருந்தா அதெல்லாம் சீக்கிரமா நிறைவேறணும் அப்படிங்கிற பிரார்த்தனை எப்பவும் உண்டு. அதே மாதிரி இந்த சங்காபிஷேகம் வந்து ரொம்ப சிறப்பாக போயின்னு இருக்கு. அவ நட்சத்திரத்துக்கு வஸ்திரதானம், அது ஒரு 70 ரூபாலேருந்து 80 ரூபா அந்த வஸ்திரம். அதே மாதிரி சஷ்டி அன்னைக்கு நம்மளுக்கு வேல் தேடின்னு வந்ததுனால கார்த்திகை சஷ்டி, அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை இதெல்லாம் வந்ததுன்னா பால் தயிர் அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஸோ இப்படி 48 நாளில் ஆக்சுவலி அமாவாசையிலேருந்து ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாதம் 6ஆம் தேதியோட முடியும்னு நினைக்கிறேன். 48 நாள். ஸோ ரொம்ப அழகாக அருமையாக போயின்ட்டுருக்கு சங்காபிஷேகம். நிறைய பேர் பார்த்துருப்பேன், நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். என்னென்னா, வஸ்திரதானம் எனக்கு வந்து என்னோட நட்சத்திரத்துக்கு பண்ண சொன்னார். அப்போ டிவோட்டிஸ் எல்லாம் கேட்டுட்டு நாங்களும் தரோன்னு சொன்னோம் இல்லையா?